ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி லைக் நம்ம we were trying to build a application. ஒரு 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 ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம், லைக் ஹெல்த் கேர் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனாக we were trying to build a application. ஸோ அதுக்கு வந்து பேசிக்லி 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணோம், அப்புறம் பேக் எண்டு, அப்புறம் டேட்டா பேஸ், அப்புறம் React.js. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ணோம், ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி கேதர் பண்ணோம் அப்படின்னு சொல்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பேக் எண்டில் லைக் node.js யூஸ் பண்ணி we have created a API, and then database MongoDB we have created a back end மூலமா எப்படி MongoDB ல எப்படி கலெக்ஷன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம UI கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஐம் கோனா கீப் இட் சிம்பிள். லைக் ஒரு லாகின் பேஜ், ஒரு ரெஜிஸ்டர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை கிரியேட் பண்ணி எப்படி நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஏபிஐயோட எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லைக் கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் பண்ணணும் அப்படின்னா இட் will டேக் சம் டைம். அது இன்னுமே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து லைக் இஃப் யூ வாண்ட் நோ லைக் இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் we have given a link. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா லைக் இட் will take you to places. அங்கே போய் நீங்கள் எங்கே என்ன பார்க்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத மேலும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம பேக் எண்டுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா we used node.js plus express.js, and then database we used MongoDB. ஸோ இப்போ React.js நம்ம UI காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் சும்மா ஒரு குயிக் வாக் த்ரூ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ தட் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு லைக் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு, இந்த சீரீஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தே மைட் நோ லைக் வாட்ஸ் ஹேப்பனிங், என்னென்ன சோஃபார் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இது புதுசாக வரவங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா நீங்கள் இந்த லைவ்ல போய் பார்த்தாலே லைக் அதில் சீரீஸ் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் ஒரு சீரீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிகினர், வெரி வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி லெவலில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இதை வச்சு MERN ஸ்டாக்னு சொல்கிறாங்களே, நிறைய பேர் MERN ஸ்டாக்னு பேசுகிறாங்களே, அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? திஸ் வில் பி அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் எதுவுமே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றக்கப்போ திஸ் டுட்டோரியல் வில் பி யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதை வச்சு ஓகே, இதை வச்சு இதெல்லாம் பண்ணலாமா, இதுதான் வெப் அப்ளிகேஷனா, ஸோ இதான் ஃப்ரண்ட் எண்டா, இதான் பேக் எண்டா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? நீங்கள் செல்ஃப் ஃபேஸில் படிக்கணும் அப்படின்னா there are a lot of tutorials இந்த மார்க்கெட், இந்த யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செல்ஃப் ஃபேஸில் நீங்கள் படிக்கணும், எனக்கு பரவாயில்ல 1 வருஷம் ஆனாலும் சரி, 1.5 வருஷம் ஆனாலும் சரி, எனக்கு ஜாப் போகணும்னு அவசரம்லாம் இல்லை, நான் பொறுமையாக கற்றுட்டு போகிறேன் அப்படின்னா யூ கேன் டூ தட். அப்படி கிடையாது, எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு மென்டார் வேணும், அவங்க மூலியமாக கற்றுக்கணும், சீக்கிரம் கற்றுக்கணும், ஒரு 3 months 6 months கற்றுக்கணும், ஒரு டீச்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல போனீங்க அப்படின்னா that will take you to places in order to inquire like how to join all those things. ஓகேவா? சரி, பேசிக்லி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும் போது சாதாரண ஒரு CRUD அப்ளிகேஷன் பில்ட் பண்ண வேண்டாம். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம், அதை ரிசால்வ் பண்ற மாதிரி, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி வில் பில்ட் அ சிஸ்டம். அப்படிதான் we thought in the beginning, and we அதை நோக்கி தான், அதை அப்ரோச் பண்ணி தான் we started everything. ஸோ ஹெல்த் கேர் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அது அப்படின்னா லைக் லோக்கல் கிளினிக்ஸ்லாம் நம்ம போனோம் அப்படின்னா we have to take appointments. முன்னாடியே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துடணும், they'll give token number, all those things. அப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட போய் போனால் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸை மறந்துருப்போம், இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷனை மறந்துருப்போம், லாட் ஆஃப் திங்ஸ். இது வந்து ஒரு ப்ராப்ளம் தானே. ஏன் இது ப்ராப்ளம் எடுத்தோம்னா லைக் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? லைக் ஒரு சின்ன மைன்யூட் விஷயம் கூட தட் மேக்ஸ் அ பிக் இம்பேக்ட் இல்லையா? ஸோ அதனால அதை எடுத்தோம். ஸோ அப்போ ஹெல்த் கேர் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் பேசிக்காக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். டாக்டருக்கு வந்து யார் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், நம்ம எந்த டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம், அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, இது எல்லாமே வந்து ஒரு ஐடியா மாதிரி ஒரு பிளான் பண்ணும். ஐடியா வச்சு வி பிளான்ட் இட் இன் த பிகினிங். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து எப்போதுமே ஏபிஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஐ மீன் பேக் அண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த பிளான் படி லைக் வி ஸ்டார்டட் அ பேக் அண்ட். ஸோ என்னென்ன பேக் அண்ட் ஏபிஐ டிசைன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வி ஐடென்டிஃபை த கீ ஃபங்க்ஷனாலிட்டிஸ். யூசர் ஆத்தென்டிகேஷன் ஒன்று, அப்பாயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று, யூசர் மேனேஜ்மெண்ட் ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி வி ஸ்டார்டட் கேதரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் தட்.
அதுக்கப்புறம் என்னென்ன என் பாயிண்ட்ஸ் வரும், ஓகேவா? ஸோ ஆத் ரெஜிஸ்டர், ஆத் லாகின், ஆத் லாக் அவுட், அது மாதிரி ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன என் பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்றத டிஸ்கஸ் பண்ணும். இது நீங்க ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, கீப் திஸ் இன் மைண்ட். இந்த மாதிரி பிளானிங் பண்ணி, ஓகே இதுக்கு இதுதான் ஐடென்டிஃபை ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏபிஐ என்னென்ன வரணும், அந்த ஏபிஐக்கு லைக் என்னென்ன என் பாயிண்ட்ஸ் இருக்கணும், அப்படி எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் ஐடென்டிஃபை பண்ணி we have created என் பாயிண்ட்ஸ் ஃபார் ஈச். இது எல்லாமே பிளானிங் ஸ்டேஜ்ல இருந்தது, ஓகேவா? ஸோ அண்ட் தென் வி டிசைன் த டேட்டா பேஸ் ஸ்கீமா டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம், அதை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இதை எல்லாம் டிசைன் பண்ணிட்டோம், பிளான் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ டோட்டலாக ஒரு 15 ஏபிஐஸ் வரும். அதுக்கப்புறம் லைக் node.js ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணோம், டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் கொண்டு வந்தோம், மாடலில் கிரியேட் பண்ணோம், ஏபிஐ டெவலப் பண்ணோம், 15 ஏபிஐஸ். அப்புறம் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் JWT வச்சு பண்ணோம். அண்ட் தென் வி டெஸ்டட் இட். எரர் ஹேண்ட்லிங்லாம் ஆல்ரெடி அதிலே பண்ணியிருந்தோம். இமெயில் இன்டெகிரேஷன் நம்ம பண்ணலை, டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின் நம்ம பண்ணலை. அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் node.js ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி MongoDB கனெக்ஷனை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யூசர் மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆத்தென்டிகேஷன் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஏபிஐஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருக்குது நம்ம கிட்ட. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஹெல்த் கேர் ஏபிஐன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ வி ஹேவ் ஆல் த மாடல்ஸ், அப்பாயின்மெண்ட், யூசரு, அதுக்கப்புறம் ரவுட்ஸ்குள்ளே போனால் இந்த ஆத் ரவுட்ஸு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அப்புறம் அப்பாயின்மெண்ட் ரவுட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். வி டிடன்ட் டூ இட். ஸோ நம்ம இப்போதைக்கு ஆத் ரவுட்ஸ் மட்டும்தான் லைக் வி ஹவ் டன் இட். ஸோ அது வந்து ரெடியாக இருக்குது நம்ம கிட்ட. ஸோ அதை வந்து நம்ம போய் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங் இன் மை மெஷின். ஸோ அதனால john@gmail.com, john@123. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கான்னு நம்ம போய் பார்ப்போம். காம்பஸில் ஹெல்த் கேர் ஆப். ஸோ யூசர்ஸ்ன்னு போனீங்கன்னா ஓகே john@gmail.com, பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆகி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை லாகின் பண்ணால், ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணால் வாட் இட் வில் சே இஸ் தட் யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லும். ஏன்னா ஜான் ஆல்ரெடி யூசர் இருக்கான், ஸோ அதனால நீங்கள் ஜான் இன்ஸ்டால் திரும்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்னா sagar@gmail.com, பாஸ்வேர்டு வந்து sagar123, sagar123, எஸ் கேபிட்டல். ஸோ சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா மாடல்ஸ் டேட்டாபேஸ் சர்வர். ஓகே ஃபைன், சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங். அது என்னன்னு பார்த்துருவோம். நான் நோட ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி யூஸ். Let's start again. ஓகே, இப்போ போய் இன்சர்ட் ஆயிடுச்சு, சரியா? யூசர் ஐடி நேம் sagar@gmail.com. பட் இப்போ டேட்டா பேஸை போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா 2 ரெக்கார்டு விழுந்துருச்சு. ஸோ நம்ம ஏபிஐ ரெடியாக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். john@gmail, john@123 தான் பாஸ்வேர்டு. இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாமே வந்துருச்சு, ரைட்டா? டோக்கன். இப்போ வந்து sagar@gmail.com, sagar@123 அதுவுமே லாகின் ஆகுதான்னு பார்ப்போம். sagar@gmail.com, sagar@123. இப்போ இவங்களை லாகின் பண்ணி பார்ப்போம். இதுவும் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ பாஸ்வேர்ட் கொஞ்சம் தப்பாக கொடுத்து பார்ப்போம். 4 கொடுத்து சென்ட் கொடுப்போம். ஸோ இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம பேக் எண்டில் ரெடியாக இருக்குது. ஸோ ஏபிஐயும் ரெடியாக இருக்குது, நம்மளோட டேட்டா பேஸும் ரெடியாக இருக்குது, சரியா?
சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் என்ன பண்ண போறோம்? இப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ரியாக்ட் யூஐ ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி யூஐ கிரியேட் பண்ண போறோம். which is called front end. Front end. So என்னென்ன first step? First step பார்த்தா we have to set up the React project. React project with white, Viteva, whatever. First step அது. We have to set up the React project. அதை செட்டப் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நேம்லாம் கொடுத்து நம்ம செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணி முடிச்ச உடனே we have to create the authentication components. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், அப்புறம் இந்த காம்பனன்ட்ஸை நம்ம ஆப் காம்பனண்டோட இன்டெகிரேட் பண்ணோம். ஆப் காம்பனண்ட் ஃபைனலாக வந்து ரன்னிங் யுவர் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸை நம்ம ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணி வீல் இன்டெகிரேட் த ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஹெல்த் கேர் ஆப் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா npm create white at 4.0.0. ஏன் நான் at 4.0.0 போறேன்னா அந்த வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்றேன். பிகாஸ் அதுதான் என்னோட லோக்கல் மிஷின்ல இருக்க நோடோட வந்து மேட்ச் ஆகும். நீங்களும் இதே பண்ணிக்கோங்க, ஒரு தவறும் கிடையாது. சரியா? என்டர் தட்டுங்க. என்டர் தட்டினோடனே இட் லாஸ்ட் ஃபார் ப்ராஜெக்ட் நேம். நான் வந்து ஹெல்த் கேர் யூஐ ஏபிஐன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு இதுக்கு யூஐன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ரியாக்ட்னு சூஸ் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் சிடி ஹெல்த் கேர் யூஐ npm install npm install நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஸோ பேசிக்காக ரன் பண்ணி பார்த்துருங்க. npm run dev. ஸோ ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. செட்டப் த ரியாக்ட் ப்ராஜெக்ட் வித் வைட், இது வந்து டன். இப்போ நெக்ஸ்ட் வந்து we have to create our authentication components. சரி, authentication components என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர். இப்போதைக்கு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோட் போவோம், ஹெல்த் கேர் யூஐ ஓப்பன் பண்ணி சோர்ஸ்க்குள்ள we have to create a folder, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து காம்போனன்ட்ஸ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு அந்த காம்போனன்ட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம காம்போனன்ட் ஒன்று லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஆர்எஃப்சிஇ அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டாக வில் கெட் சம் கோட். அதில் வந்து ரியாக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா? ஸோ கம்மா போட்டு கூடவே யூஸ் ஸ்டேட்டை உள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஃபங்க்ஷன் லாகின் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் என்னென்ன தேவை அப்படின்னா கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இமெயில் வேணும், பாஸ்வேர்டு வேணும். அதை வச்சு தானே நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ அப்போ இமெயில் கமா செட் இமெயில் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட், அதுக்கப்புறம் கான்ஸ்ட்
password comma set password equal to use state. அதுவுமே எம்டி அப்போ. ஏன்னா லாகின்க்கு என்ன வேணும் நமக்கு? ஸோ இங்கே பாருங்க, நான் கம்பேர் பண்ணியே காட்டுறோம். ஸோ இதுதான் நம்ம லாகின் author/login போடுறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன வேணும்? இமெயில் பாஸ்வேர்ட் வேணும். அப்போ இமெயிலை நான் வாங்கி ஒரு ஸ்டேட்டில் வைக்கணும், பாஸ்வேர்டை வாங்கி ஒரு ஸ்டேட்டில் வைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே இமெயிலுக்கு ஒரு ஸ்டேட்டு, பாஸ்வேர்டுக்கு ஒரு ஸ்டேட்டுன்னு கிரியேட் பண்ணணும். சரியா? அதுக்கடுத்து இதை சப்மிட் பண்ணும்போது ஹேண்டில் சப்மிட் ஏபிஐ கால் இங்கே தான் நடக்கும். ஓகேவா? ஹேண்டில் சப்மிட்னு போட்டு அது ஒரு அசிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பேஜ் ரெஃப்ரெஷை தடுக்கிறதுக்கு ஈவென்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். And then we have to implement login logic here. Okay, and then console.log login with comma email comma password. இதுக்கு சும்மா டம்மியாக எழுதிருக்கேன். நான் எந்த ஏபிஐ கால் எதுவும் பண்ணல, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். சரியா? ஸோ இப்போ ரிட்டர்னில் போயிட்டு வாட் ஐம் கோனா டு இஸ் தட் ஐம் கோனா கிரியேட் அ ஃபார்ம். ஓகேவா? அந்த ஃபார்மில் ஆன் சப்மிட்ல நம்மளோட ஹேண்டில் சப்மிட் எழுதணும் இல்லையா, அதை போட்டுறணும். அதுக்கப்புறம் h2ன்னு போட்டு நான் எந்த டிசைனும் போடல, சும்மா இட்ஸ் கோனா பி டெவலப்பர் டிசைன் தான். ஓகேவா? எந்த just for it's purely like how front end talks to back end க்கும் database எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது தான். This is not like very pure. அதனால நான் CSSலாம் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ லேபிள் வந்து இமெயில், keep it simple. Input type வந்து it's gonna be email, value வந்து email, on change வந்து இங்கே தான் நம்ம ஸ்டேட்டே மாற்ற போகிறோம். set email இந்த event.target.value. ஃபைனலா வந்து this is going to be required. இந்த டிவ் அப்படியே ஒரு காப்பி அடிச்சு பாஸ்வேர்ட் போட்டு இங்கேயும் பாஸ்வேர்ட் செட் இமெயில் பதிலா செட் பாஸ்வேர்ட். ஃபைனலா ஒரு பட்டன் நேம் வந்து லாகின் வைக்கிறோம். டைப் வந்து சப்மிட். ஓகேவா? சரி, கடைசியில் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கா லாகின்? ஓகே, ஆசம். ஸோ இப்போ லாகின் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம we have to create our register component. register.jsx rfce அதே மாதிரி கமா போட்டு use state const. ரெஜிஸ்டர்ல என்ன பண்ணுவோம்? இமெயில், பாஸ்வேர்ட், நேம் வாங்குவோம். 3 விஷயம் வாங்குவோம். ஸோ அதனால அது 3த்தையும் போகும். இங்க பாருங்க, ரெஜிஸ்டர்ல நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இந்த கோடை அப்படி லைட்டா காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ நேம் set name. ஓகேவா? ஸோ யூ ஸ்டேட் இந்த ஹேண்டில் சப்மிட் அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதுலேயும் இப்போ எதுவும் லாஜிக் எழுதல, ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தான் நம்ம. ஐ மீன் ஜஸ்ட் கோட் ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுதிக்கிறோம். ரெஜிஸ்டர் வித் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் பாஸ்வேர்ட் அண்ட் கம்மா நேம். அதுக்கப்புறம் ரிட்டர்னில் போயிட்டு வி ஹவ் டு இன்ட்ரடியூஸ் சேம் ஃபார்ம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்கே போட்ட மாதிரி தான். ஸோ அதனால இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரோ இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஜூம் பண்ணிக்கோங்க. Is it okay? Yeah. Okay. ஸோ நான் இப்போ லாகின்ல போயிட்டு நமக்கு இங்கே ஒரு ஃபார்ம் வேணும். அதனால இதே ஃபார்மை காப்பி பண்ணி நமக்கு வேண்டிய சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். கோடிங் இஸ் ஆல் அபவுட் மோஸ்ட்டாக காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். பட் என்ன காப்பி பண்ணுறோம், என்ன பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த தெளிவு நம்மக்கிட்ட இருக்கும். அது வந்து விஷயம் தெரிஞ்சாதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ரெஜிஸ்டர்னு மாற்றிட்டேன். ஹேண்டில் சப்மிட் சேம் தான். இங்கே வந்து இந்த டிவ்வை ஒரு காப்பி பண்ணிட்டு எனக்கு இங்கே 3 வேல்யூ வேணும். நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து அது சேஞ்ச் ஆஸ் நேம், டைப் வந்து இட்ஸ் கோனா பி டெக்ஸ்ட், text, value, name, and set email பதிலா we'll go with as set name. That's it. நேம் எல்லாம் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி இமெயில், பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. சப்மிட்ல வந்து instead of login we gonna give it as register. So implement register logic here. ஓகேவா? சரி. இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னும் ஆக்சியோஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஃபெச் யூஸ் பண்ணியோ நம்ம எழுதின ஏபிஐ நான் இன்னும் கால் பண்ணல. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் போட்டேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் வி எய்ம்டு டு டூயிங் இட். ஸோ கிரியேட்டிங் ஆத்தென்டிகேஷன் காம்பனன்ட்ஸ் அது பண்ணியாச்சு. இப்போ இதுவும் முடிச்சாச்சு. ஸோ நான் ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன்னா, எப்போவுமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. அப்போ தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சும்மா ஒரு 5 ரூபா ஒரு நோட்டு, ஒரு 5 ரூபா ஒரு பென்சிலோ பென்னோ வாங்கி, இப்போ நாங்கள் போர்டில் எழுதுற மாதிரி நீங்கள் சைடில் எழுதுங்க. ஓகே, இதுதான் கீ ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு ஏபிஐல இதுக்கெல்லாம் என் பாயிண்ட்ஸ் வரும். அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணாதான் என்ன கேப்ஸ் விட்டுருக்கீங்க, என்னென்ன இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம். சரியா? நவ் இப்போ என்ன பண்ண போறோம்னா, தேர்ட் பாயிண்ட், இன்டெகிரேட்டிங் காம்பனன்ட்ஸ் வித் ஆப். ஸோ ஆப்பில் போயிட்டு நம்ம காம்பனன்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், app.jsx ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம க்ளீன்அப் பண்ணிடலாம். க்ளீன்அப் பண்ணிட்டு ஸோ இந்த கிளாஸஸும் தேவை கிடையாது. ஐ டோன்ட் திங்க் மேலே எதுவுமே நமக்கு தேவைன்னு எனக்கு தெரியலை. அதனால அதையும் எடுத்துட்டோம். ஸோ ரிட்டர்ன்ல டிவ்வுக்கு கீழே I'll put one h1. So that's going to be user authentication. Instead of user authentication, what we'll do is that healthcare appointment system. Okay, so adukku keela I'm going to bring login, adukaprom register. சேம் பேஜ்ல லாகின் ரெஜிஸ்டர் ரெண்டுத்தையும் கொண்டு வரும். ஓகேவா? சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சது. வாட் வில் நவ் டூ இஸ் தட், இங்கே நம்ம அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப் அண்ட் ரன்னிங்காக தான் இருக்கு. இப்போ இங்கே போய் பார்ப்போம். use state is not defined. இங்க ஓகே, இதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரெஜிஸ்டருக்கு கீழே இருக்கு, லாகின்க்கு மேலே இருக்கு. ஓகேவா? வெரி சிம்பிள், ரொம்ப பெருசா எதுவும் இல்லை. main.jsxல போயிட்டு இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இமெயில், பாஸ்வேர்ட், நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இதை கொடுத்தா ரெஜிஸ்டர் ஆகணும், லாகின் கொடுத்தா லாகின் ஆகணும். ஓகேவா?
ஸோ லாகின் ஆச்சா இல்லையா அப்படின்றத வில் சி. ஸோ இன்னும் இதில் என்னென்ன பண்ணணும்னா we have to do ஃபார்ம் வேலிடேஷன் இருக்குது, ஏபிஐ இன்டெகிரேஷன் இருக்குது, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏபிஐ இன்டெகிரேஷன் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஏபிஐ எப்படி இதில் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணி நம்ம இங்கே போஸ்ட்மேனில் கொடுத்தோம் இல்லையா, இந்த பாடியில் லாகின்க்கு வந்து இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் அந்த டோக்கன் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ரெஜிஸ்டருக்கு இது 3 விஷயமும் கொடுத்தா ரெஜிஸ்டர் ஆச்சு இல்லையா இங்கே. ஸோ இதுக்கு வந்து போஸ்ட்மேன் மேலே ரிலே ஆகியிருக்காம நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன்லேயே நம்ம sagar@gmail.com sagar@123 கொடுத்தா லாகின் பண்ணால் நம்மளுக்கு கன்சோலில் போய் பார்த்தா வில் கிரியேட் டோக்கன் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு we are going to integrate our APIs, created API. API எங்கே இருக்குது? இதுதான் நம்ம APIயோட URL. ரைட்டா? URL வச்சு Axios மூலிமா we gonna call that. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் npm install Axios. இந்த ஆக்சியோஸ்ன்ற இந்த என்பிஎம்ஐ இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் சப்மிட் இல்லையா லாகின்குள்ள, அந்த ஹேண்டில் சப்மிட்குள்ள நம்மளோட ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் போட்டு ஸோ வி ஹாவ் டு பிரிங் இன் அவர் ஏபிஐ காலோட ரெஸ்பான்ஸை வி ஹாவ் டு பிரிங் இன். ஸோ நான் வந்து இந்த ஈவென்ட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். கீழே ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் போடுறேன். கேட்ச்குள்ள என்ன வரும்னா console.error login failed. ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத சொல்லணும். லாகின் ஃபெயில்டு, அதுக்கு வந்து error dot response dot data. ஓகே, ஸோ இப்போ ட்ரை கேட்ச்குள்ள we have to write our const response equal to await Axios. Axios வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். import Axios from Axios. ஓகேவா? await Axios போட்டு டாட் போஸ்ட். ரைட்டா? ஸோ இது லாகின்றது வந்து போஸ்ட் தான். இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போஸ்ட் மெத்தடா ரெஜிஸ்டரும் சரி லாகினும் சரி ரெண்டுமே போஸ்ட் மெத்தட். அப்போ ஆக்சியோஸ் டாட் போஸ்ட்னு போட்டுட்டு லாகின்னா நம்ம இந்த யூஆர்எல் இவங்களை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. யூஆர்எல் போட்டுட்டு அதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வேணும் அப்படின்றத நம்மளோட ஸ்டேட்லேருந்து எடுத்துப்போம். இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ இங்கே இமெயில் பாஸ்வேர்ட் கொடுக்குறோமா, அதே மாதிரி இங்கே இமெயில் பாஸ்வேர்ட் இது எங்கேருந்து எடுக்கும்? என்னோட ஸ்டேட்லேருந்து எடுத்துக்கும். சரியா? ஃபைனா? அதை கொடுத்துட்டு அங்கே வந்து கன்சோல் டாட் லாக் கீழே எழுதும். இப்போதைக்கு கன்சோல் டாட் லாக் எழுதுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து வேற ஒரு ரியாக்ட் ரவுட்டர் டாம் போட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ வீல் ரீடைரக்ட் டு சம் அதர் பேஜ். ஓகேவா? ஸோ இங்கே ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம நீங்கள் எக்ஸ்பேண்ட் நீங்கள் லேட்டராக நீங்கள் பண்ணும்போது கோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேண்டில் லாகின் சக்ஸஸ். லாகின் சக்ஸஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? ஸ்டோரிங் இந்த டோக்கன், வர டோக்கனை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீடைரக்டிங் த யூசர், ஒரு டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம் யூசரை. சரியா? ஸோ இது ஒன்று. ஸோ இன்கேஸ் லாகின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? லாகின் சக்ஸஸ் நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணிடுவோம். லாகின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் இதே ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்போ ஸோ டிஸ்பிளேயிங் அன் எரர் மெசேஜ். ஓகேவா? ஃபைனா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி பார்ப்போம். ஹவு கீழே வந்து என்ன கன்சோல் வருது. ஸோ அதுக்கு I'm gonna start the application. Let's check. Okay, one more இதில் போயிட்டு carry API node server purchase MongoDB is connected and it is running on port number 3000. Fine. இப்போ நான் இங்கே இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன்.
inspect கொடுத்து கன்சோலில் let me see whether லாகின் பண்ண என்னோட டோக்கன் எல்லாம் ரெஸ்பான்ஸ் இங்கே வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சேகர் நான் இன்னும் ஜூம் இன் பண்ணுறேன். sekar@gmail.com, பாஸ்வேர்ட் வந்து sekar@123. So when I click on login failed, incorrect credentials, sekar@gmail.com, sekar@123. ஓகே, நான் எனக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆகி அது யூசர் டோக்கன், அந்த யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வி சக்ஸஸ்ஃபுல்லி இன்டெகிரேட்டட் அவர் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். சரியா? இப்போ இது இங்கே முடிஞ்சுது. ஸோ இதே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதானே நமக்கு தெரியும். ஸோ அங்கே என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, இங்கே என்ன ஒர்க் அவுட் ஆகலன்னு. ஸோ அதே ட்ரை கேட்ச் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ரெஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ பேஸ்ட் இட் ஹியர். இங்கே ரெஜிஸ்டருக்கான URL என்ன? திஸ் இஸ் வாட் த URL ஃபார் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நேம் பாஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் வி டூ ஹியர், ரைட்? நேம், இமெயில், பாஸ்வேர்டு. அதே மாதிரி நேம், இமெயில், பாஸ்வேர்டு இங்கே எல்லாமே நேமு, இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் டேட்டா போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபார் ரெஜிஸ்டர் கம்பெனி நான் we are writing it for register component. ஏதாவது எரர் ஆயிடுச்சு அப்படின்னா registration failed. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஹேண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ், லாகின் மாதிரி ஹேண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ், இது வந்து ஹேண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா we have to register சக்ஸஸ் ஆச்சுன்னா we have to redirect to the login page. User to login page. ஓகேவா? சரி, இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சேவ் கொடுத்தா இங்கே ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஏதாவது ஒரு நேம் கண்மணி@gmail.com, கண்மணி K capital, கண்மணி@123. ஸோ ரெஜிஸ்டர்னு கொடுக்குறேன். ஸோ cannot read properties of undefined data. ஏன்? ஓகே, we have done some mistake. ஸோ என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர் ரெஸ்பான்ஸ் டேட்டா வரலையா? ஏன் வரல? ஓகே, இல்லையே, வரணுமே, ஏன் வரல? ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா until submit, register name, set name, password, everything is right. Localhost auth register correct. அதுக்கப்புறம் name, email, password, console.log, response.data. Okay, did I do a mistake? Name, yes. Set name, value, password, yes, correct, exactly. So register கொடுத்தா will submit. Line number 15. கூட அந்த கன்சோல் நமக்கு பிரிண்ட் ஆகலையே. error.response.data. So there is some error. What error is that?
catch registration failed error.response.data. So it's இங்கே தான் எரர் அடிக்குது. ஓகே ஃபைன். என்ன பிரச்சனைனா நான் இங்கே ஆக்சியோஸை இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ், அதுதான் பிரச்சனை. Okay, now if I go there, refresh பண்ணிட்டு கண்மணி @gmail.com. கோடிங் பண்ணும்போது இது மாதிரி நம்ம ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரொம்ப சகஜம். பேஷன்ஸாக இருக்கணும். என்ன தப்பு பண்ணோம், எங்கே எதை விட்டோம் அப்படின்றத பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணோன்னே யூசர் போய் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு போஸ்ட்மேனில் பார்த்தோம் அப்படின்னு, ஐ மீன் மாங்கோடிபியில் பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணால் 3 ரெக்கார்டாக இருக்கணும். ஸோ கண்மணி @gmail. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், we have integrated front end and back end. சரியா? இது நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும்னா டோக்கனை வச்சு லைக் யூ ஹாவ் டு ஹேண்டில் லாக்இன் லாக் அவுட்டு அதெல்லாம் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செட்டிங் அப் ஒரு ரவுட் ஆப் routes.js அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி we will create our சோர்ஸ்லேயே வந்து app routes.jsx அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து RFC. ஸோ இதில் இம்போர்ட் from React router. ஸோ ஓகே, இதில் நம்ம React router DOM இன்ஸ்டால் பண்ணோம். npm install React router DOM. ஸோ React router DOM போட்டு browser router routes route navigate. ஸோ இதெல்லாம் உள்ள இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ லாகினை ரெஜிஸ்டர்லாம் உள்ள கொண்டு வரோம். ஓகே, import login, import register, ஸோ ரிட்டர்னில் போயிட்டு browser routes routesல போயிட்டு route ஃபர்ஸ்ட் ஒன் வந்து path. ரொம்ப பிகினர் லெவல், ரொம்ப பேசிக். சரியா? ஸோ இங்கே வந்து எலமெண்ட் லாகின். ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் கொண்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு வில் கோ டு app.jsx. அங்கே போயிட்டு இவங்கெல்லாம் யாரும் தேவையில்லை. இங்கே வந்து
import reactor, அதுக்கப்புறம் import react DOM from react DOM. அதுக்கப்புறம் import app routes from out routes. App routes. ஸோ இப்போ இங்கே போயிட்டு லாகின் கொடுத்தா லாகின் ஸ்க்ரீன் வரும். இங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்னு கொடுத்தா ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வரும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஸ்க்ரீன் போகிறதுக்கு லைக் import from react router DOM போட்டு use navigate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கை நீங்கள் எழுதிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வெளியவே என்ன பண்ணலாம்னா const navigate is equal to use navigate. இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஹியர் வி ஆர் as I said ரீடைரக்ட் பண்ணலாம்னு சொன்னால. ஸோ அப்போ நேவிகேட்னு போட்டு ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் லாகின்க்கு நேவிகேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு context invalid hook. Okay, fine. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து மணிகண்டன் at gmail.com மணி at 123 அப்படின்னு சொல்லி நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்துச்சு. தெரியுதா? ஸோ இப்போ போய் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எனக்கு மணியோட டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் இன்டெகிரேட் பண்ணோம். நான் இப்போ சொன்னது எல்லாமே பிகினர் லெவல். நான் சொன்ன ஒரு லைனும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது போதுமானது. ஸோ ஜஸ்ட் யூ லேர்ன் ஓகே யூஸ் ஸ்டேட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது, ஜேஎஸ்எக்ஸ்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்களே கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. பட் உங்களுக்கு ஒரு மென்டர் தேவைப்படுறாங்க, யூ நீட் சம் ஒன் டு கைட் யூ அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் contact them. That will they will take you to the places or they will give you informations on what to do next. ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டலி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். நான் ஹெல்த் கேர் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு ஐடியா, ஐ ஹவ் கிவன் யூ ஐடியா. ஓகேவா? இதை நீங்களே படித்து நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொல்ல நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எதுவும் கற்றுக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்துட்டேன், ஒரு புஷ் கொடுத்துட்டேன். நீங்களே அதை இமேஜின் பண்ணி என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியில் போட்டு நீங்கள் இந்த கமெண்ட்ல எங்கே வேணால் போடுங்க. போட்டிங்கன்னா வில் லுக் இன்டு இட் அண்ட் வில் கெட் டு நோ ஓகே
இந்த ஐடியா நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு யூ ஹவ் இம்ப்ளிமெண்டட் சம்திங் சொல்லிட்டு. ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸி தான், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களாலையும் முடியும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.